நான் அவர்கிட்ட காசுக்காக பழகல, பணத்துக்காக எதுக்குமே கிடையாது. என் கூட பழைய மாதிரி அவர் பேசினாலே நல்லது. என்னோட கேஷே அவர்கிட்ட இருக்கு ஒரு 3 lakhs கிட்ட. இப்போ ஆரம்பத்துல இருந்து நீங்க அவரோட மேரேஜ் முன்னாடில இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்றீங்க. அப்போ நல்லா தானே இருந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறமும் நல்லா தான் இருந்தது. இப்போ திடீர்னு அவர் ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க ஏதாவது யோசிப்பீங்களா? ஒருவேளை இந்த காரணமா இருக்குமோ அப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை இருக்கும் உங்களுக்கு? இல்ல, இந்த யோசனை என்னால தெரியல. ஏன்னா முன்னாடியே இப்ப நடக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் போறோம், ஷூட்க்கு போறோம். அங்க தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், என்னோட டிரான்ஸ் கம்யூனிட்டிலயும் தெரியும். நான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னுட்டு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கூட ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி வேலூருக்கு நாங்க ஒரு வாட்டி போயிருந்தோம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வீட்டுக்குலாம் போயிருக்கோம், எங்க மம்மி வீட்டுக்கு பூஜான்னு சொல்லிட்டு. நீங்க கால் பண்ணி பேச சொன்னா கூட அவங்களுக்கு சொன்னா சொல்லுவாங்க. ஓகே, பேசுங்க தாராளமாவா. என்னோட ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா அப்படி இருந்த ஒரு பர்சன் திடீர்னு இல்லைங்க சொசைட்டி எனக்கு இதுவா இருக்கு, சொசைட்டி பயமா இருக்கு, கல்யாணம் இருக்குன்னா அதை முன்னாடியே தெரிஞ்சு தானே பழகணும். அப்போ ஒரு திருநங்கைன்றதுனால பண்றது எவ்வளவு தப்பான விஷயம். எனக்கும் மனசு தானே இருக்கு.